தெரியாது 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 என்று ஒப்புக்கொண்ட மாண்புமிகு முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். திமுக மற்றும் எதிர்க்கட்சிகள் தாவேகா அரசு மீது வைக்கப்பட்டுள்ள முதல் குற்றச்சாட்டு, தாவேகா அரசுக்கு நிதி மேலாண்மையோ இல்லை எந்த ஒரு துறையிலும் எந்த ஒரு அனுபவம் கிடையாது, அவர்கள் சிறந்த முறையில் செயல்படவில்லை, எதுவும் தெரியாது என்றே சொன்னார்கள். அதை பற்றி சட்டசபையின் இறுதி நாளான இன்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் சில பாயிண்ட்ஸ்கெல்லாம் எங்களுக்கு தெரியாது என்று கூறினார்கள். அதை என்னவென்று நம்ம இப்போ பார்க்கலாம். முதலாக, நமக்கு ஆட்சி செய்ய தெரியாது, நமது அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒன்றும் தெரியாது என்று சொல்கிறார்கள். ஆம், எங்களுக்கு தெரியாதுதான். மக்கள் பணி செய்ய தெரிந்த அளவுக்கு மக்கள் பணத்தை சுருட்ட தெரியாதுதான். டெண்டர்களை முறைப்படுத்த தெரிந்த அளவிற்கு அதோட விலை உயர்த்தி ஊழல் செய்ய தெரியாதுதான். பணி உயர்வு வழங்கும் பணியிட மாற்றம் கலந்தாய்வு நடத்தும் தெரியுமே தவிர, பணி உயர்வுக்கு பணியிட மாற்றத்திற்கும் பணம் பறிக்க தெரியாதுதான். புதிய பணியிடங்களை உருவாக்க தெரியுமே தவிர, பணியிடங்களை பணத்திற்காக விற்க தெரியாதுதான். கோயில்களில் நடக்கிற நிர்வாக சீர்கேட்டை தடுக்க தெரியுமே தவிர, கோயில் பணத்தை கொள்ளையடிக்க தெரியாதுதான். தங்கத்தை உருக்கி தாரை வார்க்க தெரியாதுதான். கனிம வளத்தை பாதுகாக்க தெரிந்த அளவிற்கு கனிமத்தை விற்று கொள்ளையடிக்க தெரியாதுதான். அரசு வருமானத்தை அரசு கஜானாவிற்கு மாற்ற தெரிந்த அளவிற்கு அந்த பணத்தை தனிவசமாக கஜானாவிற்கு மடைமாற்றம் செய்ய தெரியாதுதான். போதை கலாச்சாரத்தை தடுக்க தெரிந்த அளவிற்கு போதை கலாச்சாரத்தை வளர்க்க தெரியாதுதான். நமது குடும்பத்தில் உள்ள பாட்டி, அம்மா, அக்கா, தங்கச்சி, பெண்களை மதிக்க தெரிந்த அளவிற்கு ஓசி பஸ்ஸு, 1000 ரூபாய் கேஸு அப்படி எல்லாம் பேச தெரியாதுதான். எங்கள் உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் மக்கள் சேவை தெரிந்த அளவிற்கு சுயநல தேவையை செய்து கொள்ள தெரியாதுதான் என்று மாண்புமிகு முதலமைச்சர் சி. விஜய் அவர்கள் சட்டப்பேரவையில் இன்று பேசியிருந்தார். இது போக போக தான் தெரியும் என்று அனைவரும் கூறுகிறார்கள். இது போன்ற நிகழ்வுகளை காணொலியாக பார்க்க வேண்டும் என்றால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அமைத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.